ஹாய் கைஸ், இன்னையோட ப்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுக்கு தேவையான மீஷோலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இது வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் யோசிக்கும் போது தான் நான் மீஷோவில் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். இது பாத்ரூம் ஸ்டாண்டு. இதை நான் மல்டிபர்பஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பாத்ரூம்க்கும் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் எனக்கு வைக்கிற மாதிரி திங்ஸ் வைக்கிற மாதிரிக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 4 பாத்ரூம் ஸ்டாண்ட் கொடுப்பாங்க, 4 சோப் ஸ்டாண்ட் கொடுப்பாங்க அண்ட் 12 ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ஸ்டாண்டு. இது பிளாஸ்டிக் தான். நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஒயிட் கலர் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்துகிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். நல்லாவே இருக்குது. ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க ப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் பாத்ரூமில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஷாம்பூஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இல்லை இங்கே ப்ராப்பராக. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. மார்க் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ராஸ் ஆகிடும். கரெக்டான ப்ளேஸில் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் மார்க்கர் எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்டிக்கரு. பிச்சு எடுக்கவே முடியாது, செம்ம ஸ்ட்ராங்கு. அண்ட் அழகாக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வெயிட் தாங்குது. நான் இதில் ஷாம்பூஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே வெயிட் தாங்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சோப் ஸ்டாண்டுக்கு இப்போ நான் ஒட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரை பிரிக்கவே முடியல, ராமாக ஆயிடுச்சு. பிக்கவே முடியல. எப்படியோ பிச்சுட்டு நான் ஒட்டியாச்சு. அழகாக சோப் ஸ்டாண்டும் ரெடி. ஸோ இதில் சோப்பை வச்சோன்னா அந்த வாட்டர்லாம் இதிலே நம்மளுக்கு வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குது, ஒட்டியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாத்ரூமில் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்போம். ஸோ அதனால் அதிலே சோப் ஸ்டாண்டை சொல்லிவிட்டேன். இந்த பாத்ரூம் ஸ்டாண்டுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எங்கள் மம்மி கிச்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே கை வாஷ் பண்ணுறதுக்கு சோப் ஸ்டாண்டும் சில திங்ஸ் வைக்கிறதுக்கு டிஷ் வாஷர்லாம் வைப்போம். அதுக்கெல்லாம் சோப் லிக்விட்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்க. சேம் இதில் மார்க் பண்ணவே முடியல, குத்து மதிப்பாக ஒட்டிட்டேன். பட் இது லைட்டாக க்ராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அழகாக நீங்கள் தயவுசெய்து மார்க் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. ஸோ இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு நான் இது பண்ணிவிட்டேன். தெரியுதா க்ராஸாக இருக்கா? ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. தயவுசெய்து மார்க் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. பக்கத்துலேயே நான் சோப் வைக்கலான்னு சொல்லிவிட்டு சோப்புக்கும் ஸ்டிக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் இங்கே நான் பர்ஃப்யூம்ஸ் வைக்கிறதுக்கோ இல்லைனா சார்ஜர் போடுறதுக்கு இல்லைனா நம்ம ஹேருக்கெலாம் இது பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் இங்கேயே நான் இது பண்ணிக்கிட்டேன், ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அழகாக இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இதில் நம்ம பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் தான் வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 4 சோப் ஸ்டாண்ட், 4 பாத்ரூம் ஸ்டாண்ட், 12 ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் 288 ருபீஸு. இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. நான் வாங்கும்போது 335 ருபீஸா. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்கோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வச்சா பை.